ஒரு மிகப்பெரிய ஹைட்ரஜன் பாம் காத்திருக்கு. அந்த ஹைட்ரஜன் பாம் வெடிச்சது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பாஜக மோடி அரசாங்கத்தினுடைய முகத்திரையே கிழிக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே ராகுல் காந்தி எச்சரிக்கப்பட்டிருந்தார். அதனுடைய துவக்க புள்ளியாக ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மிக சக்தி வாய்ந்த சாப்ட்வேரை பயன்படுத்தி எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு வெளியே உட்கார்ந்து எக்கச்சக்கமான வாக்காளர்களுடைய பெயர்கள் டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சாப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு புரோகிராமை பயன்படுத்தி சென்ட்ரலைஸ்டா மிகப்பெரிய குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான ஆதாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன, அந்த சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கு, இது குறித்து ஏற்கனவே கர்நாடகாவினுடைய உளவுத்துறை 18 முறை கடிதம் அனுப்பியிருக்கு. அந்த கடிதங்கள் அப்படி என்னென்ன இருந்துச்சு, ஏன் ராகுல் காந்தி இவ்வளவு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே நம்மகிட்ட எச்சரிக்கை பண்ணியிருந்தார். நான் ஒரு மிகப்பெரிய ஹைட்ரஜன் பாம் போட போறேன் அப்படின்னாரு. அதாவது ஒரு மிக முக்கியமான தகவல்களை இந்த மோடி அரசாங்கம் குறித்து நான் அம்பலப்படுத்த போறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொன்னாரு. அதனுடைய முதல் கட்டமாக ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம். வழக்கமா ஒரு பிரஸ் மீட் நடத்துறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ காலேஜ் பசங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி ஒரு வாத்தியார் மாதிரி நின்று பேப்பர் பிரசன்டேஷன் மாதிரி போட்டு ஃபுல்லா காமிப்பார். இங்க பாருங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில போட்ட அந்த பிரஸ் மீட்டா இருக்கட்டும் இல்ல பிரசன்டேஷனா இருக்கட்டும், எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்காளர்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறாங்க, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கான்ஸ்டியூன்சில எப்பப்ப எந்தெந்த எலெக்ஷன்ல எப்படி நீக்கி இருக்கிறாங்க, இதனால் அங்க வெற்றி வாய்ப்பு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான தகவலை சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்படி வாக்காளர் பெயர்கள் நீக்கப்படுவது குறித்து கர்நாடகாவில் சிஐடி 18 முறை இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் அதை அவங்க கேட்காம இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நிறைய தகவல்கள் அவர் வெளியிட்டிருக்கிறார். சோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ராகுல் காந்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை ஒன்னொன்னா எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல அதிர்ச்சியான விஷயங்கள் நமக்கு காத்திருக்கு. முதல்ல ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெமோக்ரஸியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதாவது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை அழித்து விட்டார்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஏன் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா, நாம எல்லாருமே ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தன்மை எதை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தேர்தல் தான். இப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், அவங்க வரப்போறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்து நமக்கு சில திட்டங்களை செய்ய போறாங்க. இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. நாம ஓட்டு போட்டு தேர்வு செய்யணும்னு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் ஜெயிக்க மாட்டாங்க, நம்ம ஓட்டு போடாத ஆட்கள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது, ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய செயல். இங்க பாயிண்ட் அவர் பிடிக்கிறாரு. தேர்தல் ஆணையம் இந்த பாஜக அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு தேர்தல் ஜனநாயகத்தை உடைச்சு காலி பண்றாங்க. அது குறித்தான 100% ப்ரூஃபோட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. தெளிவா திரும்ப 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 அவர் சொல்றாரு, நான் இந்த இந்தியாவை மதிக்கக்கூடியவன், இந்தியாவை நேசிக்கக்கூடியவன், இந்த ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவன், தேர்தல் கட்டமைப்பை நேசிக்கக்கூடியவன். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இப்படி எல்லாம் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது குறித்து அப்பட்டமாக ஆதாரத்தோடு 100% நான் வந்து ப்ரூஃபா பேசுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ராகுல் காந்தி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இறந்து போயிட்டா அவங்களுடைய பேரை பட்டியலில் இருந்து நீக்குவாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒரு ஊரில் அவர் வந்து வாக்காளர் பட்டியலில் ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, இந்த ஊரில் இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த டெத் சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி அவங்க பேரை நீக்குவாங்க. இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க டெத் சர்டிஃபிகேட்டை காமிச்சு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அவங்க பேரை நீக்குவாங்க. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், நேரடியாக வீட்டுக்கு போய் செக் பண்ணி அவர் இறந்துட்டாருன்னு பர்த் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு பிறகுதான் ஒருத்தருடைய பேரை நீக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமானது. தேர்தல் ஆணையத்தில் ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தங்களை பேரை சேர்க்கறத விட ஏற்கனவே வாக்காளராக இருக்கிற ஒருத்தங்களை நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ், அந்த ஒரு பெரிய ப்ராசஸ். இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா இதுல வந்து டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. நேரடியாக வீடு வீடாக சென்று அந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அலுவலர்கள் போய் செக் பண்ணணும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஒரு பஞ்சாயத்து யூனியன் இருக்குது அப்படின்னா, ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஆசிரியர்கள், இது மாதிரி ஆட்கள் தான் போய் நேராக செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியா ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். இந்த வீட்டில் யார் இருக்காங்க, யார் இல்லை, யார் இறந்து போனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். அதன் அடிப்படையில் அது நடக்கும். ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சில சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சிஸ்டமேட்டிக்கா பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வழக்கமா பேர் நீக்கிறது அதிகாரிகள் போய் நீக்குவாங்க. யாரோ உட்கார்ந்துக்கிட்டு ஆன்லைன்ல ஃபேக் ஐடியை பயன்படுத்தி சென்ட்ரலைஸ்டா உட்கார்ந்து இந்தந்த தொகுதியில இந்தந்த வாக்காளர்கள் பேரெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்கா தூக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக இருக்குது. அதுல குறிப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பல முக்கியமான சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க, சில லாகின் ஐடியை பயன்படுத்துறாங்க, போலியான ஃபேக் அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தரை நீக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுத்து தான் நீக்கப்படணும். ஆனால் இங்கே பல ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் மூலியமாக சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு லாகின் ஐடியிலிருந்து
கிட்டத்தட்ட 10 பேர் 20 பேர் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் அவர் அதிர்ச்சியான விஷயமா சொல்றாரு. அதுல குறிப்பா எக்ஸாக்ட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்நாடகால அலந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில 6018 ஓட்டு அந்த பூத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இங்க நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, இது குறித்தான தகவல்கள் எப்ப வருது அப்படின்னா, அந்த தேர்தல் நடக்கும்போதே அங்க இருக்கக்கூடிய பூத் ஆபீசர் வந்து அவங்களுடைய மாமா ஓட்டே வந்து இல்லாம போயிருது. அவங்க மாமா ஓட்டு போட வர்றாரு, அவருக்கு வந்து ஓட்டு இல்ல, பட்டியல்ல பேர் இல்ல. இத பார்த்தோன்னே அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எப்படி அவங்க மாமா பேர் நீக்கப்பட்டுச்சு? அவங்க மாமா இறந்துட்டாருன்னு சொல்லியோ, என்னவோ சொல்லி அவங்க பேரை நீக்கிட்டாங்க. இத நீக்குனது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அந்த ஃபைல், அந்த அப்ளிகேஷன், அந்த அப்ளை பண்ணவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, நெருங்கிய நண்பரா இருக்காங்க. அவங்கள பிடிச்சு கேட்கும்போது, நீங்க அப்ளை பண்ணீங்களான்னா, அப்படிலாம் நாங்க அப்ளை பண்ணல, அப்படின்னு பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வாக்க நீக்கப்பட்டது பார்த்தீங்களா, அவங்களுக்கோ, இவங்க தான் வாக்க நீக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட லாகின் ஐடி பயன்படுத்திருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கோ 2 பேர்த்துக்குமே தெரியாது. இப்ப வந்து இவங்களுடைய வாக்க நீக்கிட்டாங்கன்னு சொல்லி என் பேர சொல்றாங்க. இவர் வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஓட்ட யாரோ ஒருத்தங்க நீக்கிடுறாங்க. எங்க அப்பா வந்து பூத்ல போய் ஓட்டு போடும்போது அவர் பேர் இல்ல. உங்க பேர நீக்கிட்டாங்க. உங்க மகன் வந்து அப்ளிகேஷன் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வந்து என்ன பூத் ஆபீசர் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். நான் அப்ளை பண்ணவே இல்லன்னா, நான் என்ன சொல்லுவேன்? நான் அப்ளை பண்ணலங்கன்னு தான் சொல்லுவேன். சோ எனக்கும் தெரியாது. என் பேர பயன்படுத்தி எங்க அப்பாவோட ஓட்ட நீக்கிறது. சோ இது மாதிரி பல பேர பயன்படுத்தி பல ஓட்டுக்கள நீக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு பர்ட்டிகுலர் கான்ஸ்டிட்யூயன்சிக்குள்ள மட்டும் 6018 வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. இங்க தான் ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் வருது. எப்படி குறிப்பிட்ட வாக்குகள் நீக்கப்படும்? சரி, வாக்கு நீக்குனா அது பாஜகவுக்கும் சாதகம் இல்லாம போயிரும். காங்கிரஸுக்கும் சாதகம் இல்லாம தானே போகும். ரேண்டமா தூக்கும்போது அப்படின்னு தான் நமக்கு சந்தேகம் வருது. ஆனா இங்க ரேண்டமா தூக்கல. அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியா ராகுல் சொல்றாரு, தலித், ட்ரைபல்ஸ், மைனாரிட்டி, ஓபிசி இவங்களுடைய வாக்குகள் மட்டும் குறிவைத்து தூக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நாம ஒரு பஞ்சாயத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவருக்கோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் திமுகவோ, அதிமுகவோ, காங்கிரஸ்காரங்களோ, பாஜக காரங்களுக்கோ ஓரளவுக்கு தெரியும். ஒரு 1000 ஓட்ல கிட்டத்தட்ட 400, 500 ஓட்டு யார் யாருக்கு போகும் அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் திமுக குடும்பம்பா. வழக்கமா திமுகவுக்கு தான்பா போடுவாங்க. இவங்க அதிமுக குடும்பம். இவங்க அதிமுகவுக்கு தான் போடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க. இவங்களும் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போடுவாங்க. இவங்க பாஜக காரங்க. இவங்க வந்து பாஜக கூட்டணிக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? இந்த கிளாசிஃபிகேஷன ரொம்ப கவனமா பார்த்து டேட்டாஸ் எடுத்து, சரி இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு போடுறாங்களா? இவங்கெல்லாம் திமுகவுக்கு போடுறாங்களா? இவங்க ஓட்ட மட்டும் நீக்கிருவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆட்களுடைய அந்த ஓட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, ஓபிசி ஓட் பேங்க், அது மட்டும் இல்லாம ட்ரைபல்ஸ், மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, இது திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஏன் நம்ம அதை உறுதியா சொல்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்குள்ள ரொம்ப தெளிவா தெரியும். அங்க 100 குடும்பம் இருக்குன்னா அதுல ஒரு 30 குடும்பம் பாருப்பா திமுக குடும்பம், ஒரு 15 குடும்பம் அதிமுக குடும்பம்ப்பா, காங்கிரஸ்க்கு ஒரு 2 குடும்பம்ப்பா, இப்படிங்கிறது இயல்பாவே அங்க இருக்கக்கூடிய தேர்தலை நடத்தக்கூடிய, அது மட்டும் இல்லாம தேர்தலில் நிக்கக்கூடிய ஆட்களுக்கே தெரியும். அதை பயன்படுத்தி டேட்டாஸை எடுத்து இவங்க நீக்கி இருக்கிறாங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர் சிஸ்டத்துல இருந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்களாங்கிற கேள்வி வருது. இந்த பூத்துல இந்தந்த பேர் நீக்கப்படணும், அந்த பூத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில கட்சிக்காரங்களுடைய உதவி இல்லாம இது எப்படி நீக்கப்பட்டிருக்கிற கேள்வி வருது. அதைத்தான் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 100% ப்ரூஃபா சொல்றேன். ஓபிசி, தலித், மைனாரிட்டிஸ் இவங்க ஓட்ட நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப ஆதாரமா அவர் சொல்றார். இப்படி நிகழ்ந்தது குறித்து ஒரு ப்ரூஃபையும் அவர் காமிக்கிறார். ஒரு லாகின் ஐடி கோதாபாய் அப்படிங்கக்கூடிய ஒரு லாகின் ஐடி. இந்த லாகின் ஐடி அட்டெம்ப்ட் பண்ணிருக்கு 12 ஓட்டை டெலீட் பண்றதுக்கு. அது குறித்தான ஆதாரத்தை அவர் கொடுக்கிறார். இந்த லாகின் ஐடி யாருடையது? எப்படி ஒரு லாகின் ஐடியிலிருந்து 12 பேர்த்துடைய பேர் நீக்கப்படுறதுக்கான ப்ராசஸ் அட்டெம்ப்ட்கள் நடக்குது அப்படிங்கிறது குறித்தும் மிக முக்கியமான கேள்வி அவர் எழுப்பியிருந்தார். இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பெயர்களை நீக்கிறதுக்கு, அதாவது வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்குவதற்கு சில சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது மட்டும் இல்லாம அந்த பூத் லெவல்ல டெலீட் பண்றதுக்கு மொபைல் நம்பர் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளி ஸ்டேட், வெளி மாநிலங்கள்ல இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப கர்நாடகால இருக்காங்க. கர்நாடகா தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இவர் வந்து கர்நாடகா தேர்தல் பூத்துல இருக்கக்கூடிய டெலிஷனை தான் பேசுறாரு. அங்க டெலிட் பண்ண எல்லா விஷயமே, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட லாகின் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே தமிழ்நாடு, கேரளான்னு வெரி ஸ்டேட், மற்ற ஸ்டேட்ல இருந்து லாகின் ஐடிஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சூரியகாந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரை மட்டும் மென்ஷன் பண்றாரு, ஒரு ஐடென்டிஃபை பண்றாரு. அதாவது இந்த பேரை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி 12 ஃபேக் ஓட்ஸை டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது வித்தின் 14 மினிட்ஸ், ஒரு 14 நிமிஷத்துக்குள்ள பட்டு ஒரு 12 வாக்காளர்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்த ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஏற்கனவே கர்நாடகாவினுடைய உளவு பிரிவு சிஐடி இருக்காங்க இல்லையா, 18 முறை தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இங்க ஃபேக் ஐடிஸ்,
அதாவது ஃபேக் ஐடியை பயன்படுத்தி வாக்காளர் நீக்கிறது குறித்து பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இது குறித்து எங்க இருந்து இந்த லாகின் ஐடி ஒர்க் ஆகுதுங்கிறது குறித்தான சில டேட்டாஸை கேட்கறதுக்காக, சில தகவல்களை கேட்கறதுக்காக கர்நாடகா சிஐடி 18 முறை கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாங்க 18 மாதத்தில். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து வரவில்லை என்பதுதான் வேதனையான விஷயமாக இருக்கிறது. அதுல குறிப்பா 3 விஷயங்கள் அந்த கடிதத்தில் தொடர்ச்சியா கேட்டிருக்கிறாங்க. நம்பர் 1, give us the destination IP from where these forms were filled. சில ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க இறந்துட்டாங்க, இவங்க வாக்காளர் பெயரை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்கு. எங்க இருந்து ஃபில்அப் பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஐபி டெஸ்டினேஷனை கொடுங்க, ஐபி அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ரெண்டாவது நம்பர் 2 என்ன கேட்கறாங்க அப்படின்னா, give us the device destination ports from where these applications were filed. இந்த அப்ளிகேஷன் எங்க இருந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்குங்கிற அந்த டெஸ்டினேஷனோட போர்ட் கொடுங்க. போர்ட் அப்படிங்கிறது வந்து அந்த தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய அந்த இயந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய போர்ட். அது மட்டும் இல்லாம மூணாவது ஒரு விஷயத்தை அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, give the OTP நம்பர். அதாவது நீங்க வந்து ஒரு செல்போன் மூலியமா பயன்படுத்தி தான் ஓடிபி நம்பரை பயன்படுத்தி தான் நீங்க டெலிட் பண்ணி ஆகணும். give us the OTP trials because when you file you have to get an OTP. நீங்க ஒரு அப்ளை பண்றீங்க, பேரை நீக்கணும் அப்படின்னா, அதை சேர்த்தணும்னாலும் சரி நீக்கணும்னாலும் சரி பண்றீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுங்க. அந்த ஓடிபி யார் அனுப்பிச்சது, எந்த போர்ட்ல இருந்து அந்த ஓடிபி போச்சு, எந்த நம்பருக்கு போச்சு, இது எல்லாத்தையும் அவர் கேட்கறாங்க. இது குறித்து 18 முறை கடிதங்கள் அனுப்பி தேர்தல் ஆணையத்திடம் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா தேர்தல் ஆணையர் வாயே திறக்கல. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட கர்நாடகா தொகுதியில தோத்து போன காங்கிரஸ் அந்த கேண்டிடேட் என்ன சொல்றாரு, பிஆர் பட்டீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்கள் டெலிஷன்ஸ் நடக்குது அப்படின்னு எங்களுக்கு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து அலர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்தும் சில தகவல்களை சொல்றாங்க. ஸோ அப்போ இது ஏதோ ஒரு வகையில் சிஸ்டமேட்டிக்காக மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய வாதமாக இருக்கிறது. இது ஒரு ட்ரையல் தான். இதை விட மிகப்பெரிய பாமை நான் போட போறேன் அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த வாரத்தில் இன்னும் பல முக்கியமான தகவல்களை அவர் வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு அடிஷனலான தகவலை கடைசியில் சொல்லிட்டு போறார். இது மாதிரியான மாஸ் டெலிஷன் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, யூபி பல இடங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் டெலிட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த அந்த டெக்னாலஜி, இந்த சாஃப்ட்வேர்ஸ், ஐபி அட்ரஸ், போர்ட்ஸ் இதெல்லாம் குறித்து தேர்தல் ஆணையரிடம் கேட்கிறோம். தேர்தல் ஆணையர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. தேர்தல் ஆணையர் யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்றார் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இது குறித்து தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 2023 தேர்தலில் அந்த அளந்த தொகுதியில் சில அட்டம்ப்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணப்பட்டுச்சு. அதாவது ஃபேக் டெலிட் பண்ணுறதுக்காக, அதாவது ஓட்டை டெலிட் பண்ணுறதுக்காக நாங்கள் அது குறித்து எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணி நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்திடமிருந்து சில தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி சொல்றது இன்கரெக்ட், பேஸ்லெஸ் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு நோ போல் பாடி மெம்பர்ஸ் கேன் நாட் பி டெலிட்டட் அப்படிங்கிறாங்க. யாரையுமே டெலிட் பண்ண முடியாது, தேர்தல் ஆணையத்தினுடைய சிஸ்டத்துக்குள்ள இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். அதனால இவர் சொல்றது தப்பு, இன்கரெக்ட், பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி மைன்யூட்டா இந்தந்த தொகுதியில் என்னென்ன நடந்திருக்குன்னு ஏற்கனவே ஒரு பிரசன்டேஷன் போட்டு காமிச்சாரு. இது 2வது பிரசன்டேஷனுடைய ஒரு துவக்கம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ அப்போ இது குறித்து பர்டிகுலராக பேசாம ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்றாங்க. அவர் சொல்றது தப்பு, அவர் வந்து தேர்தல் ஆணையத்தை அவமானப்படுத்துறாரு, இந்திய ஜனநாயகத்தை அவமானப்படுத்துறாருன்னு தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக ராகுல் காந்தி மீது அவதூறுகளை சொல்ற மாதிரி தான் இருக்கே தவிர, நேரடியாக இது தப்பு இது தப்புன்னு எக்ஸாக்டா அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ், அவர் சொல்லக்கூடிய டேட்டாஸை மறுக்கிற மாதிரி ஆல்டர்னேட்டா எந்த டேட்டாஸும் இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து வரல அப்படிங்கிறதா வேதனையான விஷயமா இருக்கு. இது மாதிரி தொடர்ச்சியாக பல உண்மைகளை இவர் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். இது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும், அல்லது தேர்தல் ஆணையம் எக்ஸாக்டா இவர் சொல்லக்கூடிய டேட்டாஸை மறுத்து அவங்களுடைய தரப்பை முன்வைக்காங்களா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையத்திடமிருந்து, மோடி அரசாங்கத்திடமிருந்து என்ன பதில் வருகிறது என்பதை.